புதுபலன் அடைவார்கள். கழுகை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி எல்லா கரங்களை மேலே உயர்த்தி நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி கேட்போமா? எல்லா சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தின்னு சொன்ன, சத்தத்தை உயர்த்தி நல்ல பலமா வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்களோடு பேசும். உங்களோட வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதி இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை தேவன் புது பலன் அடைய செய்கிறார். அல்லேலூயா. காத்திருக்கிற ஒரு அனுபவம் தேவை. தேவனுக்காக காத்திருக்கிற அனுபவம். யாருக்காக காத்திருக்கிற அனுபவம்? தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்கணும்னா அவரை நம்பி காத்திருக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நம்பி நாம் காத்திருக்க வேண்டும். இந்த சிஸ்டர் எப்படி வர சொல்ல, உள்ள பின்னாடி இருக்கிறவங்க உள்ள வர சொல்ல. தேவனை நம்பி என்ன செய்யணும்? நம்ம சொல்லுங்க, காத்திருக்கணும். என்னென்ன காரியங்கள் எதிர்பார்க்கிறோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நம்மை நடத்தும்படி, தேவன் நம்மை நடத்தும்படி தேவனிடத்தில் நம்ம காத்திருந்து செயல்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும். ஏசாயா 49:23 எப்படியாக அவர் சொல்லுகிறார், வாசிங்க. 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்மார்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்போது அறிந்து கொள்வாய். ஆமென். அல்லேலூயா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்றார். தேவனை நம்பி தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்துவதில்லை, அவமானப்படுத்துவதில்லை. அப்போ ஆண்டவரை நம்பி நான் காத்திருந்தேன், ஆண்டவரை தேடி வந்தேன், இவ்வளோ வருஷமா காத்து இருக்கிறேன், இவ்வளோ வருஷமா நான் தேடி வரேன், எந்தெந்த காரியங்களுக்கோ தேடி வரேன், ஏதோ விஷயங்களுக்கு தேடி வரேன் அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய காத்திருப்பு ஒரு நாள் வீண் போகாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக நாம் தேடி அவர் சமூகத்தில் காத்திருக்கிறது ஒரு நாளும் வீண் போகாது. அவரை தேடி வந்த பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை. அவர்கிட்ட இருந்து ஒரு நன்மையை பெறும்படி அவர்கிட்ட மாத்திர தேடி வந்து அவரே நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கை அதான் சொல்லுது, கழுகை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அல்லேலூயா. உயர எழும்ப பண்ணுவார் அவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலனடைந்து அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பலனை தருவார் அவர், ஒரு அற்புதத்தை செய்வார் அவர், ஒரு கிரியை அவர் நடப்பிப்பார். அதனாலதான் சங்கீதக்காரன் 40:1 சொல்லும் போது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்றார். கவனிச்சீங்களா அந்த வசனத்தை? கர்த்தருக்கு, வசனத்தை முழுசா சொல்லு. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நம்ம பக்கமா என்ன செய்வார்? சாய்வார் ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. அவர் கண்ணு என் மேல படாதா, அவர் கிருபை என் மேல படாதா, அவர் ஆசீர்வாதம் என் மேல படாதா, ஒரு நாள் என் வாழ்க்கையை கடகாட்சிக்க மாட்டாரா, இரக்கம் செய்ய மாட்டாரா? செய்வார். காத்திருக்கும் போது ஒரு நாளும் அந்த காத்திருப்பை நம்ம ஒரு ஆண்டவரே நடத்தணும்னு பொறுமையோடு காத்திருக்கும் போது, கர்த்தருக்கு எப்படி இருந்தேன்? பொறுமையோடு காத்திருந்தேன். அவசரப்பட்டா கதை போயிடும். பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ்வளவு நாளா காத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? நம் பக்கமாக அவர் சாய்வார். அடுத்து சங்கீதம் 27:14 சொல்றார் பாருங்க. சங்கீதம் 27:14 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். என்ன பண்ணுவாரா? இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. எப்படி? சத்தமா சொல்லுங்க. எப்படி? திடமனதாய் இருந்து.
மன உறுதியோடு இருந்து நீ அவருக்கே காத்துரு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு காத்துரு. அவர் உன் இருதயத்தை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். திட்டமானதா இருந்து தைரியமா இருந்து விடாத, தொடர்ந்து அவருக்கே என்ன பண்ணு? காத்துரு அப்படின்ற. ஸ்தோத்திரம். சங்கீதம் 42:11 சொல்றாரு பாருங்க. இவங்கெல்லாம் சொல்றாங்க காத்திருப்பை பற்றி, தேவ சமூகத்துல நான் காத்திருந்தேன் அப்படின்றாங்க. 42:11 சொல்றாரு பாருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் துதிப்பே. ஆத்துமாவை பார்த்து சொல்றார், கலங்காத, தேவனுக்காக காத்திரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் நம் வாழ்க்கையில கிரியை செய்வார் என்று நம்பி அவருக்காக காத்திரு. சனத்தை கூர்ந்து கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். வார்த்தை தான் உங்களுக்கு வாழ்வு. அப்ப அநேகர் என்ன செய்வதில்லை பிரியமானவர்களே, தேவனுக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் உண்டாவதில்லை. சில பேரெல்லாம் பாருங்க இப்படிலாம் காத்திருக்க சொல்லுகிறார். காத்திருப்பதில் தேவன் நம்மை நடத்தணும், தேவன் நம் வாழ்க்கையில கிரியை செய்கிற வரைக்கும் தேவன் நம் வாழ்க்கையில இடைப்படுவார். நம்பிக்கை, அதான் நம்பிக்கை. நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நம்பிக்கையை விட்டுட்டீங்கன்னா காத்திருப்பது போயிடும். காத்திருந்தது போதும் போடா, பொறுத்தது போதும் போடான்னு சொல்றாங்கல்ல, ஒரு நாளும் அப்படி நம்ம ஆயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பொறுமையோடு காத்திருக்கும் போது நம்ம கர்த்தர் நிச்சயமாய் நம்ம இடமாய் சாய்வார். அவர் சவுல் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் தேவனுக்காக காத்திருக்கவில்லை. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையே தடுமாறி பறிபோனதை நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் சொல்லுகிறார், 1 சாமுவேல் புஸ்தகத்துல எடுத்து வாசிங்க, 10ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சாமுவேல் சொல்லுகிறார், வாசிங்க பாப்போம். நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். 7 நாள் எனக்காக காத்திரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உனக்கு சொல்லி உன்னை வழி நடத்துகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருன்னு அங்க அவனுக்கு வார்த்தை வருது. அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 13ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து வாசிங்க பாப்பா, 13 வரைக்கும். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. 7வது நாள் நடக்கிற சம்பவம் பாருங்க. சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்னவென்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அல்லேலூயா. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். போதும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புத்தியீனமாய் செய்தீர். அப்போ தேவன் காத்திருக்க சொல்லி இந்த சவுல் என்ன பண்ணல? காத்திருக்கவில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நெருக்கத்தை பார்த்து, நெருக்கடியான சூழ்நிலையை பார்த்து தப்பான ஒரு முடிவு எடுத்துறார். அவரே அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்திடுறார். தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்குள்ளாக இவரே அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறார். நிறைய பேர் தடுமாறது எங்க தெரியுங்களா? நெருக்கத்துல தான். தன் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் உங்க வாழ்க்கையில வரும்போது கர்த்தரை நல்லா தேடி வருவோம், நல்லா ஜெபிப்போம் இல்லையா? தேவன் மேல நல்ல நம்பிக்கையா இருப்போம். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து விட்டா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் இந்த நெருக்கத்திலிருந்து விசாலத்திற்கு நம்மை கொண்டு வரும்படியாக கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணுவதில்லை. என்ன செய்துறோம்? அவசரப்படுவோம்.
இந்த நெருக்கம் வந்துருச்சு. அவன் தான் சொல்றான், பெலிஸ்தர் நெருக்கி விட்டார்கள். பெலிஸ்தர் நெருங்கிறத பார்த்து ஜனங்களை என்ன பண்றாங்க? சிதறி ஓடுகிறார்கள். அதனால நான் அவசரப்பட்டு பலி செலுத்திட்டேன் அப்படின்றான். நீயும் வரல. 7வது நாள் அவர் வந்துகிட்டு இருக்கிறார், கிட்ட வந்துட்டார். தேவன் கிரியை செய்கிற நேரம், சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவன் கிரியை செய்கிற ஒரு நேரம், அந்த நேரத்துக்குள்ளாக பிசாசு அவசரப்படுத்துவான் உங்களை. அதை செஞ்சிரு, இதை பண்ணிடு, அதை பார்த்துரு, இதை பண்ணிடு. அல்லேலூயா. தேவைக்காக ஜோம் பண்ணிட்டு இருப்போம். ஏதாவது தேவைக்காக ஜோம் பண்ணிட்டே இருப்போம். நேரம் நெருக்கம் வர வர என்ன பண்ணிடுவோம்? ஸ்தோத்திரம். நெருக்கம் வர வர என்ன பண்ணிடுவோம்? ஐயோ முடியலையே. உடனே புத்தி எங்க போயிடும்? நகை போய் அடமானம் வச்சிடலாமா? இல்லை இந்த காசு தருவான் அவன்கிட்ட போய் வாங்கலாமா? இவங்களுக்கு ஃபோன் போடுவோமா, அவங்களுக்கு ஃபோன் போடுவோமான்னு சொல்லி என்ன வந்துடும்? நெருக்கம் வர வர நம்ம வாழ்க்கையில பயம் தொற்றிக்கொள்ளும். எங்காவது போய் கை நீட்டிடுவோம், தப்பான ஏதாவது வேலையை செஞ்சிருவோம். அது நம்ம தான் பேஸ் பண்ணி ஆகணும். தேவன் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேற்று கூட ஒரு வெள்ளிக்கிழமை கூட ஒரு காரியம் சொன்னேன். ஒரு பாஸ்டர் உடைய வாழ்க்கையில சம்பவம். ரொம்ப கிராம பகுதியில் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிற ஊழியர். அவர் தன்னுடைய வீட்டை விட்டு அதிகாலையில் கிளம்பும் போது பிள்ளைங்க, அப்பா மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வரும்போது மீன் வாங்கிட்டு வாங்க, நான் ஊழியத்துக்கு போறேம்மா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, கத்தர் கொடுத்தா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு மதியமா வீட்டுக்கு திரும்புற நேரத்தில் ஒன்றும் கிடைக்கல. அவர் பேக்கை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வரார். பிள்ளைங்க மீன் கேட்டுதேன்னு சோகமா நடந்து வரார். அந்த ஆற்றங்கரையிலிருந்து, கிராம பகுதியில் அந்த ஆற்றங்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ உள்ள ஒரு மீன், ஆற்றுக்குள் இருந்த மீன் துள்ளி குதித்து ரோட்ல வந்து விழுந்துச்சாங்க. அவர் பாதத்துல வந்து விழுகுதான். எடுத்து ஒரு பையில போட்டு கொண்டு போய் கொடுத்தாராம் பிள்ளைகள்கிட்ட. உள்ள போகும்போதே பிள்ளைங்க ஓடி வந்தாங்களாம், அப்பா மீன் வாங்கிட்டு வந்தீங்களான்னு. கொண்டு போய் கையில கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களை நம் வாழ்வில் செய்கிறவர் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். நம்பிக்கையோடு காத்து. செங்கடலை பிளந்தவர் ஆயிற்று அவர். எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியுமே என்கிற ஒரு மேலான பெரிய நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களுக்காக காத்திருக்க வேண்டும். நெருக்கடி ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணணும். ஒரு வேலையில நெருக்கடி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே அந்த வேலையை விட்டுட்டு, நெருக்கடியா இருக்கு, வேலை முன்ன மாதிரி இல்லை, வருமானம் குறைஞ்சு போச்சு, இல்லை தாங்க ஆளுக தொந்தரவு கொடுக்குறான் அப்படின்னு ஒரு நெருக்கடியை கண்டு டமால் என்ன செய்யக்கூடாது? அவசரப்பட்டு வெளியில ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருந்து கேட்க வேண்டும். அவசரப்பட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்கிற நேரத்துக்கு முன்பு நீங்கள் அவசரப்பட்டு ஒன்று செய்வீர்கள் என்றால் அதை அந்த காரியத்தை கடைசி வரைக்கும் நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும். ஆனா கர்த்தர் கிரியை செய்வார், காத்திருக்க வேண்டும். இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள், சவுலுடைய காரியங்கள் பாருங்க, அதோ தடுமாற்றமாவே போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே சொல்லிட்டு போறார். வாசிங்க யாத்திராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசிங்க. மோசே மலைக்கு போகும்போது மூப்பர்களை அழைத்து சொல்லிட்டு போறார். வாசிங்க. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நான் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். சொல்றாரு, நீ எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்களே, ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். என்ன சொல்லிட்டு போறார்? போகும்போது எனக்காக என்ன பண்ணுங்க? காத்திருங்கள்னு போறார். ஆனா 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் பாருங்க, வாசிங்க. 32:1 மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறதை தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்திலே கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அவசரப்பட்டு மோசே எங்களை அழைச்சிட்டு வந்தார்ல,
ஹலோ, அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல, மலை மேல ஆண்டவர் அழைச்சிட்டு போனார். இவங்க கூடாரத்துல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களுக்கு என்ன வருது? தினமும் மன்னா வருது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்க வேண்டிய ஆகாரங்கள் இருக்கு, ஆட்கள் இருக்கிறாங்க, தேவ சமூகம் கூட இருக்கு. கட்டளையை பெறும்படியாக இவர் மலை மேல போனார். 40வது நாள் முடிஞ்சிருச்சு. இந்த கட்டளையே இந்த ஜனங்களுக்காக பெரும்படி தான் போகிறார். இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய கட்டளையை கொடுக்க விரும்புகிறார். தேவன் தன்னுடைய வார்த்தை அதை பெற்றுக்கொண்டு அவர் மலையிலிருந்து இறங்கி வரணும். இறங்கி வருகிற கடைசி நேரம் 40வது நாள் தான் அது. அதுக்குள்ள இவன் அவசரப்பட்டான். என்ன பண்றான்? மோசே மேல போனாரே, என்னாச்சு தெரியல, செத்துக்கித்து போயிட்டாரோ என்னமோ, என்னாச்சு தெரியலன்னு அதான் அர்த்தம். அப்ப இவன் என்ன செய்திருக்கணும் பாருங்க, கவனிங்க. என்னாயிற்றோ தெரியலன்னு சொல்லிட்டு நாம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறாரா, இல்ல மோசே வருது காத்திருக்கணுமான ஆரோன் கேட்டு சொல்லுன்னு இருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன பண்றான்? நம்ம கிளம்பி போயிட்டே இருப்போம். நம்ம வழி நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு. கர்த்தரையே மறந்துட்டான் பாருங்க. சொல்றது விளங்குதாங்க? அதுதான் விக்கிரகம். நாம ஒரு விஷயத்தை முடிவெடுத்து செய்கிறது விக்கிரகம் ஆயிடும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுல தேவன் இருக்க மாட்டார், கர்த்தர் அங்க இருக்க மாட்டார். அவன் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு என்ன சொல்றான்? கர்த்தருக்கு பண்டிகைமா. கீழ்வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா விக்கிரகத்துக்கு பண்டிகை பலி செலுத்திட்டு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லுவான். அது எவ்வளவு மோசமான ஒரு காரியம் பாருங்க. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்போ அவன் காத்திருக்காதபடி அவர்கள் அவசரப்பட்டதினால அந்த பொல்லாப்பு இஸ்ரவேல் மேல அநேக நாட்களாய் இருந்தது. அந்த தண்டனை அநேக நாட்களாய் காணப்பட்டது. வர தாமதிக்கிறதை கண்டு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் நம்ம வாழ்க்கையில வருகிறதுக்கு தாமதமானாலும் நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தர் செய்வார். அவர் நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில. யோசேப்பு 13 வருடம் காத்திருந்தான். எத்தனை வருஷம்? 13 ஆண்டுகள். அவன் காத்திருப்பு வீண் போகல, அவன் வெட்கப்பட்டு போகல. சொல்றது புரியுதாங்க? அவன் என்ன செய்யல? இவன் 7 நாள் காத்திருக்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்களால வெறும் 40 நாள் காத்திருக்க முடியல. ஆனா யோசேப்பு 13 ஆண்டுகள் காத்திருக்கிறான். நீ எத்தனை ஆண்டுகள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கோ, இம்மைக்குரிய வாழ்க்கைக்கோ, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ, நித்திய வாழ்க்கைக்காக நீ காத்திருக்கிறாயோ, அந்த காத்திருப்பு ஒரு நாள் வீண் போகாது. இந்த 3 காரியத்திலும் கர்த்தர் கிரியை செய்யக்கூடியவர். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ எதற்காக காத்திருந்தாயோ அதை உனக்கு கொடுப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ தேவ சமூகத்தில் எதற்காக காத்திருக்கிறாயோ அதை தேவன் கொடுப்பார். மறுமைக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய வாரியம் அப்படின்னா ஆண்டவர் வருகைக்காக காத்திருக்கிறோம். இந்த பூமியில பல நன்மைகளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை அறியும்படி, சத்தியத்தை அறியும்படி அப்படிலாம் காத்திருக்கிறோமா? நீங்க தான் சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்போ அந்த காத்திருப்பும் வீண் போகாது. ஏன்னா அநேகர் போய் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக காத்திருப்பாங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி தேவ சமூகத்துல சத்தியமே எனக்கு விளங்க மாட்டேங்குது, இந்த வசனங்கள் படிச்சா எனக்கு புரியல அப்படின்னா தேவ சமூகத்துல உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுங்க, எனக்கு விளங்கல அப்படின்னு கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு, ஊழியத்துல தேவன் பயன்படுத்துவதற்கு, கர்த்தருக்காக நாம் பயன்படுகிற பாத்திரமாய் மாறுவதற்கு, அப்ப இம்மைக்குரிய ஆவிக்குரிய மறுமைக்குரிய காரியங்களுக்காக காத்திருப்பு ஒரு நாள் வீண் போகாது. 13 ஆண்டுகள் யோசேப்பு காத்திருக்கிறார். ஒருவேளை அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? காத்திருக்காதபடி அவசரப்பட்டு அந்த எஜமானுடைய வீட்டிலேயே இந்த வாய்ப்பை நம்ம இழந்துடக்கூடாது, அப்பா வீட்டை அவசரப்பட்டு இழந்து வந்துட்டோம். சில நேரம் அப்படி முடிவெடுப்போம் இல்லையா? ஏற்கனவே அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது, விட்டுட்டோம், இந்த வாய்ப்பை விடக்கூடாது. எந்த வாய்ப்பா இருந்தாலும் நல்லா கவனிங்க, அது தேவனால வருகிற வாய்ப்பான்னு பார்க்கணும். வாய்ப்பு கரெக்ட் தான், அந்த வாய்ப்பு யாரால வருகிறது? ஏற்கனவே ஒரு வாய்ப்பை இழந்தான், சகோதரர்கள் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா சகோதரர்கள் ஒரு தொந்தரவு செய்திருக்க மாட்டாங்க.
இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? பிரச்சனையே இல்லை அவனுக்கு. ஆனா இப்போ அவன் அந்த போர்த்திபார் வீட்டுல அந்த முடிவு எடுக்க முடியுமா? அவன் இந்த வாய்ப்பை நான் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா போர்த்திபார பகைச்சுக்கிட்டா என்ன செய்ய முடியாது, அவன் மனைவியை பகைச்சுக்கிட்டா என்ன செய்ய முடியாது, அங்கே அவன் வாழ முடியாது. அப்போ நம்ம இப்படி சில காரியங்களை உண்மை நீதி நேர்மைன்னு பேசி சில விஷயங்களை இழந்துட்டோம். சொல்றது புரியுதுங்களா? இப்பவும் நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. இதே மாதிரி உண்மை நீதி நேர்மைன்னு பேசி இங்கேயும் கிடைக்கிற வாய்ப்பை இழந்துட்டு கூடாது அப்படின்னு அவன் முடிவு எடுத்திருந்தான்னா போச்சு. யோசேப்புக்கு கர்த்தர் வைத்திருந்த ஆசீர்வாதம் போச்சு. சொல்றது கவனிக்கிறீங்களாங்க? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அது போயிடும். ஆனா அவன் அங்கேயும் என்னதான் செய்யறான், அந்த வாய்ப்பை அவன் எதிர்பார்க்கல. அவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறான். அந்த வாய்ப்பை அவன் மானசீக ரீதியாக அதை தெரிந்து கொள்ளணும். உனக்கு வாய்ப்பு வருது ரைட்டு, இந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ரைட்டு. ஆனா அந்த வாய்ப்பு தேவனால கிடைக்கிற வாய்ப்பா இருந்தா ஓகே. தேவனால கிடைக்கக்கூடாத ஒரு வாய்ப்பை போய் ஐயோ நான் அது இனிமேல் இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தரால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தான் இழந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தப்பான வழியில தவறான முறைகளில ஏதோ ஒரு விதத்துல ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த வாய்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. சொல்றது விளங்குதாங்க? அந்த வாய்ப்பை என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. அதுக்கு விளங்குதா? சத்தியம் போதா உள்ள? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு சத்தியத்தை இன்றைக்கு என்ன செய்யறது, கண்டிப்பான உபதேசம் எச்சரிப்பான சத்தியம் இதெல்லாம் சொன்னாவே என்ன ஆயிடுது, பிடிக்காம போயிடுது. அப்போ இன்னைக்கு கண்டிப்பு எச்சரிப்பு புத்தி சொல்லுதல் எல்லாம் இருக்கும் போதுதான் அந்த மனிதர்கள் அந்த சபை சீர்பொருந்தின சபையாக மாறும். சோதரர் அதான் சீர்பொருந்தும். எங்க கண்டிப்பும் புத்தி சொல்லுதல் இருக்கோ எச்சரிப்பு இருக்கோ அதுதான் சீர்பொருந்தும். ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை கூட நாங்க ஜெபிச்சோம், சபைகளுக்காக ஜெபிக்கும் போது ஜனங்கள் என்ன பண்றாங்க, யோவான் ஸ்தானகரை நோக்கி தேடி வராங்க. அப்ப யோவான் ஸ்தானகரை நோக்கி தேடி கூட்டம் வருதுன்றதுனால அவர் ஐயா என் பக்கமா இவ்வளவு ஜனம் வருதுன்னு சொல்லி வாங்க கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லல. உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளே. புரியுதுங்களா? வரவன என்ன கேட்கிறாரு, விரியன் பாம்பு குட்டியேன்னு திட்டுறாரு. வரும் கோபத்துக்கு உங்களை தப்புவிக்க வகை காட்டினவன் யார்? சோத்திரம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. கண்டிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேடி வரான். இரவெல்லாம் தேடி அவர் ஒரு இடத்துல பிடிச்சிட்டாங்க. ரபி எங்க போனீர், எங்கெல்லாம் உம்மை தேடினோம் அப்படின்னா இயேசு என்ன சொல்றாரு, நீங்க என் வார்த்தையை கேட்க வரல, அற்புதங்கள் எல்லாம் பார்த்து வரல, அப்பம் புசித்ததுனாலதான் என்ன பின்பற்றி வரீங்க. அழிந்து போகிற ஜீவனுக்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவனுக்காக நீங்க வாழ்க்கையை தேடுங்கன்னு சொல்லி அவர்களை எச்சரித்து கடிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, கூட்டம் தேடி வரானே, அன்பா வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல, வாப்பா அப்படின்னு அவனை அரவணைச்சுக்கல. சொல்றது புரியுதாங்க? கரங்களை வைத்து நல்ல சத்தமா சொல்லு. பிரைஸ் காட். அப்படிதான் நம்ம சத்தியம் என்ன செய்யணும், நம்மளை அரவணைச்சு பேசுறாங்க, அன்பா நம்மகிட்ட பேசுறாங்கன்னா கூட சத்தியம்னு சொன்னா சத்தியம்தான். சொல்றது விளங்கல? அதை என்ன செய்திடணும், நம்மளை தேடி வந்தாலும் நம்ம உங்க மேல அன்பு பாராட்டினாலும் சத்தியத்தை நீங்க சொல்லிடணும், சத்தியத்தின்படி நீங்க நடந்துடணும். அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறும். யோசேப்பு அப்படி நிக்கிறான், வைராக்கியமா நிக்கிறான். 13 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் தேவன் அவன் வாழ்க்கையை வெட்கப்படுத்தவில்லை. கர்த்தரை நம்பி காத்திருந்தான். தேவன் தந்த தரிசனத்தை நம்பி காத்திருந்தான். கர்த்தர் அவனை எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. மகிமையா எழும்ப பண்ணினார். அவன் தாவீது 10 எப்படி இருந்தாலும் தாவீது ஒரு 10-14 வருஷம் அப்படி காத்திருந்திருப்பார். தாவீதனுடைய அனுபவம். ஸ்தோத்திரம். பல நாளா காத்திருந்தார். அவரும் என்ன செய்யறாங்க, கூட இருந்த ஆட்கள் எல்லாம் சவுல இதுதான் நல்ல வாய்ப்பு, வெட்டு அவனை. அவசரப்படுத்துறாங்களா இல்லையா சொல்லுங்க?
அவசரப்படுத்தினாங்களா இல்லையா? பைபிள் படிச்சுக்கிறீங்களா இல்லையா? தாவீதினுடைய சம்பவத்துல அவன் சவுலுக்கு பயந்து வனாந்தர பகுதியில சுத்திட்டு இருக்கும் போது அவன் அவசரப்படுத்துறாங்களா இல்லையா? எல்லோரும் அவசரப்படுத்துறாங்க. இதுதான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நீ ராஜாவாகும்படி சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவன் அவசரப்பட்டு சவுலை ஒருவேளை கொண்டிருந்தானா என்னைக்கு இருந்தாலும் அந்த குற்றம் அவன் மேல இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இஸ்ரவேலர் தன் ஜனங்கள் மேல கை வைக்க மாட்டாங்க. அது ரத்தப்பலி ஆயிடும். நீதி அநீதி இருக்கிற ஒருவன் மேலதான் அவங்க கை வைக்கணும். அநீதி இருக்கணும், அவங்கள்ட்ட துன்மார்க்கம் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நியாய தீர்ப்பு, அதான் தேவன் இந்த நீதிமான்களை கொண்டு அவர்களை நியாயம் தீர்ப்பார். இப்படிதான் இருக்கும். அதை மீறி செஞ்சானா புறஜாதி மேலேயே கை வச்சிருந்தானாலும் அந்த ரத்தப்பலி அவங்க மேல வந்துடும். அதுக்கு அவங்க தேவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். சொல்றது விளங்குதாங்க? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால அவன் கடைசி வரைக்கும் அவன் அவசரப்படவே இல்லை, பொறுமையா இருக்கிறான். இல்ல தூண்டுறாங்க பாருங்க. சில நேரம்லாம் உங்களை தூண்டி விடுவாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கோ. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், பயன்படுத்திக்கோ. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? சில விஷயங்கள்ல உங்களை தள்ளிவிட முயற்சி பண்ணுவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் பிசாசினுடைய தந்திரங்களிலே நாம தேவனுக்காக காத்திருக்காதபடி அவசரப்பட்டு தவறி போவோம் என்று சொன்னால் பெரிய நஷ்டத்தை நாம் சந்திக்க நேரிடும். உங்களை உந்து தள்ளும், அதை செய், இதை பண்ண, அதை போடு, இதுல போயிரு, அதுல வா, இதுல வான்னு சொல்லி ஏதாவது ஒரு அவசரப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, சில நண்பர்கள் இருப்பான், அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை பண்ணான்னு உன்னை கொண்டு போய் இழுத்து விட்டு அவன் போயிட்டே இருப்பான். நீ போய் மாட்டிக்கிட்டேன்னா அதுல அப்புறம் உனக்கு பெரிய நஷ்டம். அதுல அதை நீதான் சந்தித்து ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். தாவீது அவசரப்படவே இல்லை. அவர்கள்லாம் இதற்கு பாருங்க, வாலிபர்கள், இளம் வயது உடையவர்களாக இருந்த போது தேவன் மேல உள்ள நம்பிக்கையினாலே தேவனுக்காக காத்திருந்தார்கள். இதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. இது தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை பொறுத்து இருக்கிறது. 15 வயசா இருக்கலாம், 25 வயசா இருக்கலாம், 60 வயசா இருக்கலாம், 80 வயசா இருக்கலாம். தேவன் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நம்ம கர்த்தருக்காக காத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். யோசேப்பை, தாவீதை எல்லாம் தேவன் என்ன செய்யவே இல்லை, வெட்கப்படுத்தவே இல்லை. எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எப்படி? அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாமை பற்றி சொல்லப்படுகிறது. எத்தனை ஆண்டு காத்திருந்தார் ஆபிரகாம்? ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எத்தனை ஆண்டு காத்திருந்தார்? இதே தெரியலன்னா நீங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கே லாக்கில நிறைய பேர். எத்தனை பேரு எத்தனை வருஷம் காத்திருந்தார்? இருங்க, இங்க கேட்போம். எத்தனை வருஷம் காத்திருந்தார்? தெரியலையா? ஆபிரகாம் எத்தனாவது வயதில் அழைக்கப்பட்டார்? எத்தனாவது வயதுல அந்த வாக்குத்தத்தம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறியது? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பைபிள் படிக்கும் போது பாதியாம் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, கவனமா படிங்க. இதெல்லாம் சும்மா படிக்கிறேன் இல்ல, கேட்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு பதில் சொல்லணும். சொல்லுங்க சத்தமா. இதெல்லாம் ஏன்னா சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்த காரியங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். புரியுதா? 25 ஆண்டுகள். எத்தனை ஆண்டு காத்திருந்தார் அவரு? சத்தமா சொல்லுங்க. 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நல்ல முழு பலத்தோடு. நல்ல சத்தமே வரலையே. ஆமா, ஐயோ இத்தனை வருஷமான ஆண்டவரை தேடி வரேன், எவ்வளவு நாளான கத்தரை தேடி வரேன், என் வாழ்க்கையில கத்தர் ஒரு நன்மையும் செய்யலையே. சோர்ந்து போய் மாம்சீகத்துல ஜெபிக்காம, தேவனை தேடாம, ஊழியம் செய்யாம ஒரு நாளும் நம்ம அசதியா விட்டுறக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? காத்திருக்கிற ஒரு அனுபவம்
தேவன் செய்வார். இம்மைக்குரிய வாழ்க்கையில நீ எதற்கெல்லாம் தேவனை நோக்கி தேடி காத்திருக்கிறாயோ அந்த காரியங்கள் எல்லாம் வர வர உன் வாழ்க்கையில ஏற்ற ஒரு நேரங்கள் அதற்காக உன்னை உருவாக்குவார், அதற்காக உன்னை பக்குவப்படுத்துவார், அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்துவார். ஏற்ற நாட்கள் வரும், ஏற்ற சமயங்கள் வரும். கர்த்தர் உன் வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? ஒரு கிரியை நடப்பிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு கிரியை கர்த்தர் என்ன செய்வார்? நடப்பிப்பார் கர்த்தர். ஆமா, கண்ணீர் மாறும். அந்த காத்திருப்புக்காக இருந்த மனசோர்வு வசனம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 13:12 வாசிங்க. நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல், நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கு? வசனத்தை கவனிச்சீங்களா? எப்படின்னு என்ன போட்டிருக்கு? அடுத்த கடைசி வசனமா சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுங்க. நெடுநாளாய் அப்படின்னு இருக்கு. அவன் 13 வருஷம், இவரு ஒரு 10-15 வருஷம். தாவீது இவர் 25 வருஷம். சில காரியங்கள் நெடுநாளாய் காத்திருப்பது என்ன பண்ணும்? இருதயத்தை இளைக்க பண்ணும். கொஞ்சம் சோறு வரதான் செய்யும். சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன விரும்புகிறோமோ, யோசேப்பு என்ன விரும்பினானோ, அவன் ஒரு தரிசனத்துக்காக அழைக்கப்பட்டவன். தாவீது ஒரு தரிசனத்துக்காக அழைக்கப்பட்டவன். ஆபிரகாம் ஒரு தரிசனத்துக்காக அழைக்கப்பட்டவர். அவர்கள் அதை நோக்கி விரும்பிதான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சகம் போல் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. காத்திருக்கிறது இளைக்க பண்ணும். அல்லேலூயா. ஆமா, காத்திருந்தேன். என்ன என் வாழ்க்கையில ஜபத்தை விடக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? ஜபத்தை விடக்கூடாது. தேவ சமூகத்தில் உண்மை உத்தமத்தை விடக்கூடாது. நெருக்கத்தை கண்டு தடுமாறிடக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? கால தாமதத்தை கொண்டு தடுமாறி விடக்கூடாது. யாராவது நம்மளை அவசரப்படுத்துறாங்கன்னு தடுமாறிடக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? அப்படி இருந்தும் பாத்தீங்களா, ஆபிரகாம் அவசரப்படுத்தி சாரால் ஆகாரம் உள்ள கொண்டு வந்தா பாத்தீங்களா? அதனாலதான் கூடுதலா 13 வருஷம் லேட் ஆச்சு. கொஞ்சம் ஆண்டவர் கால தாமதம் பண்றதுக்கு 17 வருஷம் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு தாமதத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இவர்கள் மாம்சீகத்தில் அவசரப்பட்டு செய்த ஒரு காரியத்தினாலதான். ஆனால் அவசரப்பட்டீங்கன்னா இன்னும் காலதாமதம் ஆயிடும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு. யாராவது உள்ள அந்த காலம், தேவன் செய்யற அந்த காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். பொறுமையா ஜெபிச்சுதான் காத்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் செய்வார். கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்திருக்கார், கர்த்தர் ஒரு வழிநடத்தல் உங்களுக்கு கொடுக்கிறாரா, கர்த்தர் உங்களை ரட்சித்தாரா, அவர் எப்படி என்னை நடத்துவார், என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். நிச்சயமா என்ன தலைகுனிவு வாழ்க்கையில வராது, அவமானம் இருக்காது, கண்ணீர் இருக்காது. அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் அவரால் மாற்ற முடியும். என் வாழ்க்கை இப்படி மோசமா போகாது, நான் அவரை நம்பி இருக்கிறேன். எங்க வாழ்க்கை மோசமா போகாது, நாசமா போகாது, ஆசீர்வாதமா தான் இருக்கும். உன்னை மோசம் போக்க நினைக்கிற, நாசமாக்க நினைக்கிற பிசாசு தான் நாசமா போவான். சோத்திரம், அது அழிந்து போகும். நீ ஒரு நாள் அழிவதில்லை. கையை தட்டி நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு மேல நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு நாள் நம்பிக்கை வீண் போகாது, வெட்கப்பட்டு போகாது. ஸ்தோத்திரம். காத்திருக்கணும். அவசரப்படுகிறத நீங்க நடக்கிற ஒரு சூழ்நிலைக்கும் சூழ்நிலைகளை பார்த்து அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உங்க வாழ்க்கையில பெரும் நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல ஏசாயா 64:4 சொல்றாரு பாருங்க. ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பாத்தீங்களா? அல்லேலூயா. தேவனுக்காக காத்திருக்கிற விஷயங்களை, தேவனை அந்த செய்கைகளை அவரே இல்லாம யாருமே அறிய முடியாதாம். புரியுதுங்களா? தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்கிற ஒரு காரியம் தேவனை தவிர ஒருவரும் அறியவில்லை.
உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவனும் கேட்டதில்லை, செவியால் உணர்வும் இல்லை, அவைகளை ஒருவனும் கண்டதே இல்லை. அவர் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற காரியம் அப்படி மகிமையானது, அற்புதமானது, அதிசயமானது, ஆச்சரியமானது என்றார். இப்படி கை தட்டினா நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் காத்திருக்கிற அனுபவமே இல்லை பாருங்க, இல்லையா? நான்லாம் காத்திருக்கிறேன் பல வருஷமா, புரியுதுங்களா? ஊழியம் தொடங்க நாள் இன்னும் காத்திருக்கிறேன், இன்னும் ஜெபம் பண்ணி இன்னும் காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார்னு அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபம் பண்ணி காத்து கொண்டே இருக்கிறேன் நான். சோத்திரம் சொல்றது புரியுதுங்களா? இந்த ஒரு குறுகிய வட்டமோ எல்லையோ என் ஊழியம் கிடையாது. ஒரு பெரிய தரிசனம் இருக்கு, அதுக்காக ஜெபம் பண்ணி இன்னும் காத்திருக்கு. இது எனக்கு நிறைவு தான், இதே போது, திருப்தி இல்லை. சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? அப்போ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார், அதுக்காக நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். பல வருஷம் காத்திருந்தாச்சு, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் காத்திருக்க சொல்கிறாரோ அத்தனை ஆண்டு காலம் காத்திருப்பேன், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தான் காத்திருக்கிறேன். அது அதிசயமாக இருக்கும், அவர் செய்யும் போது அது அற்புதமாக இருக்கும், எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குள்ள அந்த தரிசனம் வேணும், புரியுதா? உங்க வாழ்க்கையை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உங்க குடும்ப காரியங்களுக்காக நல்ல ஒரு தரிசனம் பெற்று, என் பிள்ளைகள், என் குடும்பங்கள், என் சந்ததிகள் என்ன செய்யறாங்க, வேலைகள், எங்கள் சரீர சுக நன்மைகள், பாதுகாப்புகள் எல்லாமே கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நல்ல ஒரு தரிசனத்தோடு தினமும் நீங்க தேவ சமூகத்தில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கும். ஸ்தோத்திரம். பூமிக்கு என்னமோ ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ போட்டும், அது ஒரு விசுவாசம் தான், நல்லதுதான். ஆனா அதுல ஒரு நோக்கம் இல்லாம ஓடுவது அப்படின்றது சரி கிடையாது. அட்லீஸ்ட் நல்ல ஒரு நோக்கம் என்பது என்ன, என் குடும்பத்தை நல்லா பாதுகாத்து, எல்லா பராமரிப்போடும், எல்லா குறை இல்லாம, எல்லா சுகபலத்தோடும், ஆரோக்கியத்தோடும், சகல ஆசீர்வாதங்களோடும், எந்த தீமைகளும் எங்கள் குடும்பத்துக்குள்ள வராம, எங்க வாழ்க்கைக்குள்ள வராம, எங்கள் எதிர்காலத்துக்குள்ள வராம, இல்லையா? இந்த தம்பி எல்லாம் இருக்கிறான், என்ன தரிசனம் இருக்கு, என்ன நோக்கம் இருக்கு? நோக்கம் இருக்கா? சீக்கிரம் ஒரு 10,000 ரூபாய் தான் கட்டி ஏதாவது ஒரு வண்டி எடுக்கணும், அதான் நோக்கம். நிறைய பேருக்கு பெரிய வண்டியா எடுத்துடணும், அல்லேலூயா, இப்படி நெத்து குத்தலா இருக்கிற வண்டியா எடுத்துக்கணும், இதுதான் நிறைய பேருக்கு நோக்கம் இருக்கு. நல்ல நோக்கங்கள் இருக்கணும். எதிர்காலம் தேவ சித்தத்தின்படி துணை அமையணும், எதிர்காலம் இப்படியே இருக்கக்கூடாது. நல்ல வேலைகள், நல்ல வருமானங்கள், அலைஞ்சு தெரியாத அனுகூலமான வேலை, ஆண்டவர் உங்களோடு நடந்து உங்களுக்குள் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு வேலை, விடாம ஜெபிச்சுக்கிட்டே இருந்து அது நடுவில் ஆண்டவரை தேடி 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 நீங்க அர்ப்பணிக்க உங்க எதிர்காலத்தை தேவன் அதுக்குரிய வாசல்களை, வழிகளை ஒழுங்குபடுத்திக்கிட்டே வருவார். கர்த்தர் அந்த பாதையில் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். யாராவது பார்க்குறீங்கன்னா பிரச்சனை, ஆண்டவர் அது போல பிரச்சனை என் வாழ்க்கையில் வரக்கூடாது, இது போல தொந்தரவுலாம் என் குடும்பத்தில், எதிர்காலத்தில் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் நல்ல தரிசனத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க, நல்ல நோக்கங்களோடு நீங்கள் ஜெபித்து பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை காணும் போது, உங்க குடும்பத்தில் சில சாபக்கேடுகளையே நீங்க காணும் போது, சில தேவையற்ற ஏதாவது மன உளைச்சலையே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சிறு வயதில் ஆண்டவர் இதெல்லாம் மாறணும், உங்களால மாற்ற முடியும்னு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி அதுக்காக காத்திருந்தே பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை விட்டு அவைகளெல்லாம் அகற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார், எழும்ப ஆரம்பிப்பார், அல்லேலூயா, பிரகாசிக்க பண்ண ஆரம்பிப்பார். அப்ப நல்லா அதுக்காக காத்திருக்கணும். இப்படி ஏதாவது இருக்கும், 4 பேரை போலதான் என் வாழ்க்கை இருக்கும், இல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் நிச்சயமாய் உண்டு பண்ணுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் சொல்றார், எனக்காக காத்திருந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஸ்தோத்திரம். நெடுநாளாய் நீ காத்திருக்கலாம், உனக்கு இருதயத்தை இளைக்க பண்ண கொஞ்ச நாள், இன்னுமா இன்னும் நான் பார்க்கிறேன், இன்னும் இப்படியே இருக்கு, இல்ல, கண்டிப்பா மாறும். நீ விரும்பினது ஒரு நாள் நடக்கும். அது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சகம் போல இருக்கும். அல்லேலூயா, உயர்ந்தது. பிரைஸ் காட். கரங்களை வைத்து சொல்லுங்க பாப்போம். ஆம், பூமிக்குரிய வாழ்க்கை. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்க விரும்புகிற காரியம், ஒரு சிலர் தான் அதை விரும்புறாங்க.
ஒரு சிலர் விரும்புறீங்களா தெரியல. புதுசாக வரவங்க கூட சில பேர் விரும்பலாம், நானும் நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். இந்த விருப்பங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைக்கிற விருப்பம், புரியுதா? கனி கொடுக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்ல ஜெபம் நடத்தணும், நல்ல ஆராதனை பாடல்கள் நடத்தணும், ஊழியம் செய்யணும், புரியுதுங்களா? சத்தியத்தை நான் என்ன செய்யணும்? நல்லா அறிந்து கொண்டவனா இருக்கணும், கர்த்தருடைய காரியங்களை விளங்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஒரு தாகம் நமக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். அதுக்காக ஜெபிக்கிற அனுபவம், அதுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம், அது மேல ஒரு ஏக்கம், அந்த எண்ணம் அது இருக்க இருக்க ஒரு நாள் நிறைவேற்றுவார் ஆண்டவர். வாழ்க்கையில் அப்படிதான். நாங்கெல்லாம் எடுத்தோம் அபிஷேகம், ஆண்டவருடைய கிருபையினால வந்தோம், அபிஷேகம் கிடைச்சிருச்சு, பைபிள் படித்தோம், ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஜெபம் அது பாட்டுக்கு தானா, விண்ணப்பம் ஆவி உள்ள இருந்தனால் விண்ணப்பம் வருது, மணிக்கணக்கில் ஜெபம் பண்றோம், ஆர்வம், எல்லாரோட சேர்ந்து சுவிசேஷ ஊழியம் செய்தோம், ஊழியம் சபையில் எல்லா கூட்டங்கள் காரியங்கள். ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களை, தேவனுடைய உண்மையான அன்பினால் அகல உயரங்களை அறிய முடியல, விசுவாசத்தில் நிலைச்சிருக்க முடியல, பரிசுத்தத்தில் அதிலெல்லாம் நிலைச்சிருக்க முடியல, விசுவாசத்தில் நிலைச்சிருக்க முடியல, தேவனுடைய அன்புல நிலைச்சிருக்க முடியல, அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி போகணும்னு தெரியல, சத்தியத்தை சரியா விளங்கி கொள்ள முடியல. இதுல தடுமாற்றங்கள் வரும்போது கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணி காத்திருந்து தான் பரிசுத்தத்துல நிலைக்க, விசுவாசத்துல நிலைக்க, தேவ அன்பில நிலைக்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சும்மா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட முடியாது. சொல்றது விளங்குதாங்க? சும்மா எல்லாம் ஒரே நாள்ல எல்லாம் என்ன செய்ய முடியாது, நீங்க வளர்ந்துட முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு போகும்போது சொல்லிட்டு போனாரு, அவர் போறன்னு சீசர்களுக்கெல்லாம் பக்குன்னு ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா இவரை வச்சுதான் இவங்க லைஃப் ஓடிட்டு இருக்கு. சில பேர் சிலருடைய சப்போர்ட்ல இருப்போம், அந்த சப்போர்ட் போயிடுச்சுன்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி. இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, நான் போயிடுவேன், உங்களை விட்டு சில நாள்ல நான் போயிடுவேன்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆண்டவர் திடீர்னு நம்மளை விட்டு போயிடுவேன்னு சொல்றாரு? அப்ப சொல்றாரு, உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அப்படின்னா என்ன? தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன், உங்களை திக்கற்றவர்களா விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளுவேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன? நான் போனாலும் ஆவியானவரை போய் நான் உங்களுக்கு கொடுப்பேன், அந்த ஆவியானவர் எனக்கு நேராக நடத்துவார், என்னிடத்தில் கேள்விப்படுகிறதை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், எனக்கு நேராக உங்களை நடத்துவார், உங்களை திக்கற்றவர். அப்படி ஆண்டவர் சொல்லி அதே அப்போஸ்தலர் பரமேறி போகும்போது அப்போஸ்தலர் 1:5 சொல்லிட்டு போறாரு, நீங்க போய் எனக்காக காத்திருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் வரைக்கும் நீங்க போய் காத்திருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஏன் இவ்வளவு நாள் கூட வச்சிருந்தார்? 3.5 வருஷம் இருந்தாச்சு, உயிர் தெழுந்ததுல பார்த்துட்டான். சரி ரைட்டு போப்பா, என்ன செய்ய, போய் ஊழியம் செய், போய் சுவிசேஷம் அறிவிச்சுக்கோ, என்னுடைய பணியை நீங்க அடுத்தது நிலையில செய்யுங்கன்னு சொல்லலையே ஆண்டவர். அப்ப அந்த ஒழுங்கு கிரமத்தை ஆண்டவர் வச்சுக்கிறார். பாத்தீங்களா? இவனுடைய சொந்த ஆவியினால அறிவினால எதை செய்ய முடியாது. நம்ம எல்லாவற்றையும் தேவ ஆவியினாலதான் தேவனுக்காக எதை செய்தாலும் செய்ய முடியும். பரிசுத்தாவின் உதவியோடு தான் நம்ம எல்லாம் செய்ய முடியும். நம்ம சுய மாம்சத்துல முயற்சியில தேவனுக்காக எந்த சூழ்நிலையிலும் நம்ம பிரகாசிக்க முடியாது. அதற்காக தான் ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்து அவர் பரமேறும் போது சீசர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார், எனக்காக காத்திருங்க. சோத்திரம். அவர்கள் போய் எத்தனை நாள் காத்திருந்தாங்க? சீசர்கள் போய் எத்தனை நாள் காத்திருந்தார்கள்? சத்தமா சொல்லுங்க, தெரிஞ்சது. எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாள் காத்திருந்தாங்க. சோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? எத்தனை நாள்? 10 நாள் காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தார், எழும்பி பிரகாசித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் காத்திருப்பு அவர்கள் என்ன பண்ணல? வெக்கப்படுத்தல. 1 நாள் 2 நாள் 3 நாள் என்ன நடக்குமோ, மறுபடியும் வலையை தூக்கிட்டு போலாமா, மீன் பிடிக்க போயிடுவோமா, இல்ல மறுபடியும் இல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுமா, அந்த அன்புல நிப்போமா, மறுபடியும் கிறிஸ்துவின் அன்புல. பேதுருக்கு அந்த சந்தேகம் இருந்திருக்கும்ல. மீண்டும் எவ்வளவு தடுமாறிட்டோம், இயேசுவை மறுதளிச்சிட்டோம், அவரை விட்டு விலகி ஓடணும். சந்தேகங்கள் வந்தது, அவிசுவாசங்கள் வந்தது, குழப்பம் வந்தது, கிறிஸ்துவை பற்றி சந்தேகங்கள் குழப்பங்கள் நிறைய இருந்தது. அப்பப்போ
ஓடிட்டோமே, உயிர் தெழுந்த வல்லமை அறிஞ்சு ஓடணுமே, இப்போ மறுபடியும் போயிடுவோமா, என்ன நடக்குமோன்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார், எழும்பி நின்றாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்திரமாய் நிற்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். எல்லாம் கைத்தட்டி சொல்லுங்க ஜோரா. புரியுதா உங்களுக்கு? அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரியமானவர்களே, நம்ம தேவனை தேடி வருவது, தேவ சமூகத்தில் ஜெபிப்பது, தேவ சமூகத்தில் உபவாசிப்பது, ஆண்டவருக்காக வளரணும்னு நினைக்கிற எதிர்பார்ப்பு, காத்திருப்பு வீண் போகாது. கர்த்தர் அதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை, அதுக்கு வேண்டிய கிருபா வரங்களை தந்து காத்திருந்தால் எழும்ப பண்ணுவார். கைத்தட்டி சொல்லுங்க. என்ன பண்ணுவார்? அபிஷேகம் கிடைக்கல என்ன சும்மா வாயிலே சொல்லிட்டு இருந்தா அப்படி? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து பார். இல்லையா? நிறைய பேர் அபிஷேகம் கிடைக்கல, இங்கே சர்ச்சுக்கு வரோம், அந்த 6வது நேரம் மட்டும்தான், காலையில் ஏதோ ஜெபிக்கிற நேரம் இல்லை. உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் கர்த்தருடைய சமூகத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபித்து பார். காலையில நீங்க 1 மணி நேரம் உட்கார்றாள், அபிஷேகத்துக்காக 2 மணி நேரம் உட்காரு. அதனால நாங்கெல்லாம் அப்படிதான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து தான் பெற்றுக்கொண்டோம். சொல்றது விளங்குதாங்க? வேலையிலிருந்து வருவோம், உள்ள போய் ரூம்ல கதவை அடைச்சிட்டு அபிஷேகம் தாங்க ஒரு மணிக்கணக்கில் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இப்படியே போகும். இன்னைக்கு யார் அப்படி உட்கார்ந்து காத்திருந்து கேட்கிறா? ஹலோ, அப்படிலாம் யாரு காத்திருக்கிறது இல்லை. காலையில சாயந்தரம் சர்ச்சில் மீட்டிங்ல இப்படியே இருந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட நாட்குள்ளேயே பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைச்சது. இந்த தாகம், அதுதான் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்றார். செவ்வாய்க்கிழமை செய்தி கேட்ட கிறிஸ்துவனுடைய என்ன செய்யறோம்? உள்ளான வாழ்க்கையில வல்லமையாய் பலப்படணும். உள்ளான மனிதன்ல வல்லமையாய் பலப்படும். கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி வளர்ந்தவர்களா இருக்கணும். கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழ் அகல உயரங்களை அறிவிக்கெட்டாத அன்பை அறிந்தவர்களா இருக்கணும். கிறிஸ்துவின் சகல பரிபூர்ணங்களிலும் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய காத்திருப்பு வீண் போகாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காத்திருப்பு வீண் போகாது. இம்மைக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லுவாங்க, மறுமைக்குரிய. இந்த 3 ஆசீர்வாதம் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை. இந்த 3 ஆசீர்வாதம் நீ ஆண்டவரிடத்துல காத்திருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். 3ஐயும் காத்திருந்துதான் பெரும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கிட்ட காத்திருந்துதான் பெற்றுக்கொள்ளணும். இம்மைக்குரிய சொல்லுங்க, இம்மைக்குரிய, ஆவிக்குரிய, மறுமைக்குரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த 3 ஆசீர்வாதங்களையும் தினமும் நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். இம்மைக்குரிய, மறுமைக்குரிய, புரியுதுங்களா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல வைங்க ஆண்டவரே. இந்த 3 ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு தேவை. சத்தமா சொல்லுங்களேன். இதெல்லாம் ஜெபிக்கிறீங்களா, ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டேன். இந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்க வேண்டும். பூமியில நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும். நித்தியத்தில் ஆண்டவர் வரும்போது அவர் சமூகத்தில் போய் நீ ஆசீர்வாதமா வாழணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார். அப்ப ஆண்டவர் வருகையும் என்னதான் சொல்லப்பட்டிருக்கு? காத்திரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னும் 2000 வருஷமா எதுக்கு காத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு காத்திருக்கிறோம். இன்னும் சொல்றாங்க, நம்ம காத்திருப்பெல்லாம் இப்போ சூழ்நிலையெல்லாம் பார்த்தா ஒருவேளை சில சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா அடுத்த ஜெனரேஷனை நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. நல்லா இருக்குன்னா ரூபன் ஒரு இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு திருமணம் நடக்கும்னா அதே நடக்குமா? அதுக்குள்ள ஆண்டவர் வந்துருவாரான்ற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. நீங்க பெரிய பெரிய திட்டமெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஹலோ, அப்படிதான் இருக்குங்க. உண்மை. இஸ்ரவேலர்ல நடக்கிற அந்த யுத்தங்களை பார்க்கும்போது தொடர்ந்து அங்க ஒன்றும் போயிற மாதிரி இல்லை. நேற்று ஈரான்ல குண்டு போட்டாங்க. அமெரிக்கா அதுக்கு கண்டனம், அதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குது. அவன் அமெரிக்கா குண்டு போடுவான்றான். ரஷ்யா கண்டனம் தெரிவிக்குது. புரியுதுங்களா? இது ரஷ்யாலாம் ஏதோ உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா, அமெரிக்கா உள்ள நுழைஞ்சு இது யுத்தத்துக்குள்ள போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா இஸ்ரவேல் தான் மேலே வரும். வந்து அவர்கள் என்ன செய்வாங்க? எருசலேம் அந்த ஆலயத்தை, அந்த நகரத்தையும் அந்த எருசலேம் ஆலயத்தை கைப்பற்றிடுவாங்க. இன்னைக்கு மசூதி இருக்காங்க, புறஜாதிகள் ஆராதிக்கிற இடம்னு போட்டிருக்கு. அல்ல, பைபிள்ல வசனம் இருக்கு, தீர்க்க தரிசனம் நிறைவேறித்தான் தீரும். அது அவர்கள் அதை மீண்டும் வாங்கி அதை கட்டுவார்கள் இருக்கு.
புரியுதுங்களா? அந்த இடத்தை வாங்கி புறஜாதியில் ஆராதிக்கிற இடத்தை அவர்கள் திரும்பவும் பெற்று 3வது முறை ஆலயம் கட்டப்படும். அவங்க வாங்கி ஆலயத்தை கட்டினா உங்க ஜோலி என் ஜோலி முடிஞ்சது. என்னது? புறஜாதிகளுடைய ரட்சிப்பு முடிந்து விட்டது. ஸ்தோத்திரம். புறஜாதிகளுடைய ரட்சிப்பு ஸ்டாப் ஆயிடும் அப்படியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை வந்துடும். ரகசிய வருகையில போவோமா? ஸ்தோத்திரம். அப்படி இருக்கு இன்னைக்கு நிலைமை. அதுதான் இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள். ஒன்றும் இப்படி அப்படி கிடையாது. புரியுதுங்களா? கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் வெளியில உலகத்தில் ஒரு பக்கம் பயங்கர மோசமா நடந்தாலும் ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள நடக்கிற விஷயங்களே பயங்கரமா இருக்கு. வெளியில கேள்விப்படுகிறத விட மோசமா இருக்கு. அந்த அளவுக்கு சபைகளை இடர பண்ணிட்டு இருக்கிறான் சத்துரு. விசுவாசிகளை பலவீனப்படுத்தி கடைசி காலத்துல கூடுமான மட்டும் எல்லாரையும் வஞ்சிப்பானா. அப்படிதானே போட்டிருக்கு வசனம். இன்னைக்கு அப்படி இருக்கு நிலைமை. ரொம்ப அன்கண்டிஷனா போயிட்டு இருக்கு எல்லாம். இன்னைக்கு விழிப்பா இல்லைன்னா, ஜாக்கிரதையா இல்லைன்னா, ஆண்டவருடைய வருகையில் இவ்வளவு நாளா காத்திருந்ததை ஒரு செகண்ட்ல இழந்து போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாகும். எந்த அளவுக்கு பயபக்தியோடு கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ என்ன சொன்னாலும் மண்டையில நமக்கு ஏறாது இல்லையா? அது நடக்கும் போதுதான் தெரியும். அது சூழ்நிலை மோசமா தான் இருக்கு. வாசப்படியில நிக்கிற அனுபவம் தான். ஒரு சில நேரம், சில வருஷங்கள் கடந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உடனடியா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு, ரொம்ப நெருக்கத்திலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில வருஷங்களுக்குள்ளேன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. ஹலோ, நம்ம இப்ப பாக்குற நிலைமையை பார்க்கும்போது ஒருவேளை ஏதாவது தடைபட்டு தாமதமான சில வருஷங்கள் கடந்து போகலாம். இந்த யுத்தங்கள் அப்படி ஓய்ந்து போய் இது பிரச்சனை சாலாயிடுச்சுன்னா, இப்ப கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தீர்க்க தரிசனம் நிறைவேறி ஆக வேண்டும். நிறைவேறும். எசேக்கியேல் புஸ்தகம், கடைசியா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சகரியா புஸ்தகம், கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தல் விசேஷம், அந்த 3 புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்றது விளங்குதுங்களா? அதனால வருகைக்கு பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். சொன்னாங்கல்ல, வருகை எதிர்நோக்கி ஃபாதர் பாடினான்ல, சொல்லுங்க. வருகை எதிர்நோக்கி என்ன செய்தார்கள்? 5 பேர் புத்தியுள்ள கன்னிகள் எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன இல்லாம என்ன பண்ணாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. காத்திருந்தவர்கள் வந்த உடனே போயிட்டாங்க. ஆயத்தமா இருந்தவர்கள், காத்திருந்தவர்கள், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாம காத்திருப்பு, ஆண்டவர் வருகை ஆயத்தம்னாவே வருகையை எதிர்பார்த்திருப்பது. ஸ்தோத்திரம். அது நீங்க 2 வசனம் மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிங்க. யாக்கோபு நிறைய பகுதிகள் உண்டு. 1-2 வசனங்களை மாத்திரம் வாசித்து ஜெபிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று. நல்லா கவனிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் எப்படி இருங்க? நீடிய பொறுமை. எல்லாரும் வாசிங்க. எப்படி இருங்க? நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ஒருத்தன் பயிர் விதைக்கிறவன் முன்மாறியும் பின்மாறியும் பெய்யும், என் பயிர்னால விளையும் சொல்லி பொறுமையா காத்திருக்கிறானா. விதை விதைச்சிட்டு விவசாயி என்ன பண்றான்? மழை காலத்துல விதையை விதைச்சிட்டு என்ன பண்றான்? முன்மாறியும் பின்மாறியும், முதல் மழை வரும், செகண்ட் 2வது ஒரு பின்மாறி. முதல் மழை வந்தாதான் விதைச்ச பயிர் என்ன செய்யும்? நல்லா முளைச்சு வரும், கதிர் விட்டு வரும். அது நல்லா வளர்ந்து அடுத்தது நல்லா முழுசா நிறைவடையணும்னா பின்மாறி ஒரு மழை பெய்யணும். 2 மழையில நல்ல அறுவடை ஒரு விவசாயிக்கு உண்டாகும். இது 2 வரும், அவன் காத்திருப்பானா. அது போல சொல்லப்படும். இப்படி இருக்க சகோதரி, கர்த்தர் வருமளவு. கீழ்வசனம், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதிட்டு போயிருக்காரு, கர்த்தருடைய வருகை சமீபம். இப்ப நீயும் நானும் எவ்வளவு சொல்லணும் யோசிச்சு பாரு. வசனம் புரியுதாங்க? 2000 வருஷத்துக்கு முன்ன எழுதின யாக்கோப் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வருகை என்னமோ நாளைக்கு நாளைக்கு நடக்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கிறார்.
இப்ப 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா வேதத்தின்படி சொல்லும் போது ஆண்டவருக்கு 2000 வருஷம் 2 நாளை போலதான் இருக்குன்னு போட்டிருக்கு இல்லையா? இப்போ அவரே சமீபமா இருக்கிறதுனால நம்மளுடைய காலம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் மிக மிக சமீபமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து இன்னொரு வசனம் 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானம் சொல்லுங்க, புதிய பூமி. இங்க அடிக்கிற வெயில், திடீர்னு மழை, சொல்லுங்க. அப்புறம் பயங்கர வெயில். சரி, வெயில் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தா மழை வந்தா வெயில தேடுறோம் இல்லையா? இது 2 இருந்தாலும் நம்ம ஏரியால கொசு தொல்லை தாங்க முடியல. மழை இப்படின்னு துளிச்சா கொசு வந்துடுது. சோத்திரம். சொல்லுங்க. நிம்மதியா சாப்பாடு இல்லை, நிம்மதியா உறக்கம் கிடையாது. வேர்த்து ஊர்த்தி மூச்சு வாங்கி எவ்வளோ பாடுகள்ல இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் உங்களுக்கு எனக்கும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த வான பூமி இப்படிதான் இருக்கும். நீ இதை எவனாலையும் எப்படிப்பட்ட இப்ப இருக்கிற ஆட்சியாளரோ இதை இருக்கிற பெரிய அறிவாளி வந்தாலும் கூட இந்த வானத்தையும் பூமி எவனும் சரிப்படுத்த முடியாது. சரி ஆகாது. அது அப்படிதான் போட்டிருக்கு. எவனாலே இந்த கொம்பனாலையும் இதை சரிப்படுத்த முடியாது. ஆனா ஆண்டவர் வரும்போது புதிய வானம் உங்களுக்காக எனக்காக, புதிய வானம் புதிய பூமி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அங்கே அவருடைய நீதி தான் வாசமா இருக்கு. அங்க அவர் மட்டும்தான் வெளிச்சம், அந்த சந்திர சூரியன் கிடையாது. அல்லேலூயா. தங்கமயமான ரோடு. இங்க வச்சிருக்கிற தங்கம்லாம் எப்படி அது என்னத்துக்கு? நீ 100 சவரம் வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு 10 பைசாக்கு உதவாது. சோத்திரம் வச்சுக்கிறீங்க, தப்பொன்னு கிடையாது. அதுக்காக இதெல்லாம் உதவாதுன்னு தூக்கி குப்பையில போட்டுறாதீங்க. நாங்கள்லாம் அவ்வளோ பெரிய முட்டாள்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் நல்லா வேலை செஞ்சு என்ன பண்ணா, வீட்டுக்கு வாரம் 250 ரூபா தான் கொடுக்கணும். நல்ல ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை கிடைச்சது. கல்மண்டபத்து பேக் சைடில் ஒரு பெரிய நேபாளிகிட்ட போய் வேலை செஞ்ச ஒரு 2 வருஷம் இங்கே இந்த ஊருக்கு வந்த புதுசில் நல்ல காசு, சரியான பைசா. அப்போவே 1000 2000 கிடைக்கும். பெரிய அமௌண்ட். அப்போ 1000 2000 வாரம் 2000 3000 கிடைக்கும். வீட்டுக்கு தரது வெறும் 250 ரூபா. ஆண்டவருக்குள்ள வேற வந்துட்டேன். அதனால எந்த ஒரு நையா பைசா செலவில்லை. டீ காபி சாப்பிடுவோம் அதிகபட்சம், அவ்வளோதான். ஒரு 300 ரூபா 350 ரூபா. மீதி எல்லா காசும் 1500 ரூபா 2000 வாரம் மீதமாகும். பீரோக்குள்ள ஒரு சின்ன பீரோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த காசை அடுக்கி வச்சு ஒரு 2 வருஷத்துல அந்த பீரோவே ஃபுல் ஆயிடுச்சு. அந்த சின்ன பீரோவே ஃபுல் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு இப்படிதான் கட்டுக்கட்டா தருவாங்க சம்பளம். அது வாங்கி வீட்டுக்கு 250 ரூபா கொடுக்கறது. நம்ம 100 200 செலவு பண்ணுவேன். என்ன செய்யறது தெரியாது. எடுத்து உள்ள வச்சுக்கிட்டே இருப்பேன். வச்சு அந்த பீரோவே ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு நாள் உண்மையாவே இப்படி பிரசங்கம் கேட்டேன். என்ன பண்ணாத, சேர்த்து வைக்காத. நான் அது சேர்த்தெல்லாம் வைக்கல. என்ன பண்ண, ஆண்டவர் மேல அந்த அன்புல எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு ஊழியத்துக்கு ஒருத்தருக்கு சைக்கிள் வாங்க. அப்பெல்லாம் சைக்கிள் வாங்குறதே பெருசு. ஒரு ஊழியத்துக்கு சைக்கிள் வாங்கிக்க, அதுக்கு இதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போனவங்களுக்கு வந்தவங்கலாம் கொடுத்து, அந்த உள்ள இருக்கிற சின்ன பீரோ உள்ள இருக்கலாம், பீரோக்குள்ள ஒரு சின்ன ட்ரா, அது ஃபுல்லா இருந்ததே காலி பண்ணிட்டேன். சோத்திரம். அல்லேலூயா. புரிஞ்சிக்காம சோத்திரம். நம்ம ஆசைப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, என்ன செலவு பண்ண தெரியல, சேர்த்து வைக்கணும். ஆனா உண்மையாகவே பார்த்தா நம்ம இந்த பூமியில சேர்த்து வைக்கிறத விட எங்க சேர்த்து வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எங்க சேமிப்பு அதிகமா இருக்கணும். ஏன்னா நம்ம பொக்கிஷம் பூரா அங்கதான் இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம என்ன சேர்த்து வச்சாலும் இங்கிருந்து போய் பாருங்க. பிளைட் விபத்து பாத்தீங்களா? ஒரு லேடி வந்திருக்கு, ஒரு பொண்ணு, கடைசி நேரத்தில் 15 நிமிஷம் லேட், 10 நிமிஷம் ஏதோ லேட்டு. ஃப்ளைட் எல்லாம் ஓகே, எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, கவர் பண்ணிட்டாங்க, வண்டி எடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்னை விடுங்க கொஞ்சம் ப்ளீஸ், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, எப்படியாவது என்னை ஏற்றிடுங்க. அது டிக்கெட் எல்லாம் போட்டுருச்சு, டிராஃபிக் ஜாம்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எப்படியாவது என்னை ஏற்றுங்கன்னு அது கெஞ்சி கூத்தாடி இருக்குது.
முடியாதுன்னு சொல்லிட்டு பிளைட் எடுக்கல. ஆனா கூட இல்ல ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு, உங்களை ஏத்த முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது சொல்லுது, அந்த டிராபிக் ஆனது நல்லதா போச்சு, கடைசி நேரத்தில் கடவுளை என்ன காப்பாத்திட்டாரு. இப்படியெல்லாம் உயிர் காப்பாற்றப்படுது பாருங்க. இன்னொருத்தன் அப்படி விழுந்து வெடிச்சு செதறுது. எப்பறான் ஒருத்தன் வெளியில வந்து நடந்து வரான், அவன் நடந்தே வரான், சர்வசாதாரணமா நடந்து வந்தான், அந்த தெருவில் இறங்கி நடந்து போறான். எல்லாரும் அவனை வீடியோ எடுத்தாங்க. அது விழுந்ததும் அது வெடிச்சு நெருப்பு குழம்பு மேலே போறத பார்த்தா என்னடா இப்படி, அதுக்குள்ளிருந்து எப்பறான் ஒருத்தன் உயிரோட எழுந்து வந்தான். இதெல்லாம் தேவனுடைய செயல் தான். சொல்றது விளங்குதாங்க. அதனால நம்ம வாழ்க்கை ஒரு அது மாதிரி நியூஸ்ல காமிச்சாங்க, வண்டி வேகமா போய் ஒரு காரு யூட்டர்ன் எடுக்கிறான், லெப்ட் ஒரு பெரிய யூட்டர்ன், அப்படி வேகமா திரும்புறான் பாருங்க. திரும்ப ரோடு ஃப்ரீயா இருக்கிறான், ரொம்ப ஸ்பீடா திரும்புறான். கார் டோர் லாக் பண்ணல. கார் இப்படி 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 திரும்ப இப்படி திரும்பும் போது என்ன ஆயிடுச்சு, உள்ள இருந்த ஆளுகள்லாம் பொத்துன்னு வந்து வெளியில விழுகிறான். கார் டோர் நல்லா லாக் பண்ணல. பின்னாடியே இன்னொரு கார் வருது, பின்னாடியே அதே வேகத்துல இன்னொரு கார் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பின்னாடி வந்த கார் ரொம்ப வேகமா வந்தாலும் அவ்வளவு வேகமா வண்டி நிப்பாட்டிட்டான். சில பேர் மெதுவா வந்தாலே மேல விட்டுறான், நம்ம ஓரமானா வந்து அடிச்சுட்டு போயிடுறான் இல்லைங்களா, அப்படிலாம் பாக்குறோம். ஆனா பின்னாடி அவ்வளவு வேகமா வந்து 2 பேர் அந்த கார் டோர் வேகமா திறந்துச்சு, பொத்துன்னு வந்து ரோட்ல விழுகிறான். ஆனா அந்த கார் வந்து அவன் மேல ஏறல. அதனால என்ன சொல்ல வர, இன்னைக்கு வரைக்கும் உனக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து வச்சுக்கிறாருன்னா அவர் கிருபை தான். சோதரர், இதில் உண்மையா வாழ்வோம், நம்ம ஆண்டவருக்கு காத்திருப்போம். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நாம் அவரால் நிரப்பப்படுவதற்கு அவருக்கு காத்திருப்போம். கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா. அதனால எல்லா காரியங்களிலையும் அவர்கிட்ட காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருக்கிறது நமக்கு இளைத்து போக பண்ணலாம், ஆனா அது என்ன செய்யாது, விரும்பினது வரும்போது ஜீவரிச்சுக்கும் போல இருக்கும். கர்த்தரே வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு காத்திருந்தால் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால் நீ அவருக்கு காத்திருக்கிறபடினாலே ஆண்டவர் வரும்போது வெட்கப்பட போவதில்லை. இந்த பூமியிலே நீ வெட்கப்பட போவதில்லை. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெட்கப்படுத்தாமல் அவருக்கு காத்திருங்க, வெட்கப்படுத்தாமல் நடத்துவார். கழுகை போல பலனடைந்து எழும்ப பண்ணுவார். ஸ்தோத்திரம். எழும்பி நின்று நாம் ஒப்பு கொடுப்போம்.